ஆதிர இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம் அண்ணி. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சும்மா இரு. சூப்பரா சட்னி செஞ்சு சூடா இருக்கவே தோசை ஒட்டிக்கிருச்சுடி. போதும். உனக்கு எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. ஏன்டி? நீங்க முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க. அண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. விட மாட்டாடி, சாப்பிட்டு தான் தீரணும். சாப்பிடு. இனிமேதான் வாழ்க்கையில நல்லா சாப்பிட்டு தெம்பா வாழணும். அந்த ஆளை பார்த்தில என் புருஷனை எவ்வளவு பேசுன. ஐஸுக்கு 90 வச்சு ஆசீர்வாதம் பண்ணதோட சரி. அங்கே ஒரு அழுகையை போட்டு உள்ள போயிட்டாரு. அதன் பிறகு ஒரு சத்தத்தையும் காணும். என் பிள்ளைக்கு நான் தான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நின்று எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு வேற வழியே இல்லையா, நான் சத்தா சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்க என்னவோ பண்ணி. நீங்க சத்தா சாப்பிடுங்க, நான் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு சட்னி வைக்கவா? போதும். ஆமாக்கா, இப்பதான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில ஒரு ஞான நிலை அடைஞ்சிருக்கோம். அதுவும் நம்ம பிள்ளைங்க வந்து அதெல்லாம் புரிய வச்சிருக்கு. நல்லா சாப்பிடுங்க. ஆதிர, இன்னொரு தோசை எடுத்துக்க. இந்தா போதும். தண்ணி அது கூட இந்தா. வேணாக்கா. அக்கா, சட்னி எப்படி இருக்கு? யார் ஹெல்ப்பும் இல்லாம நானே யோசிச்சு டிஃப்ரெண்டா அந்த சட்னி வச்சேன். நல்லா இருக்கா? என்ன சூப்பரா இருக்குடி. அக்கா மாதிரில சமைச்சிருக்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. தேங்க்ஸ்க்கா. இந்த மாதிரிலாம் சொல்லும் போது தான் இன்னும் டிஃப்ரெண்டா யோசிச்சு சமைக்கணும்னு தோணுது. பயங்கரமா இருக்க அண்ணி. ஏய் ஜனனி, நீ ஒரு வாய் டேஸ்ட் பண்ண. இல்லக்கா வேண்டாம், நான் சாப்பிட்டேன்க்கா. நீ தான் கொள்கைவாதியில, இங்கெல்லாம் சாப்பிட மாட்ட. சரி இருக்கட்டும், நான் அதை கெடுக்க விரும்பல. அந்த வீம்பை அப்படியே வச்சுக்க. ஆமா, சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்டீங்க? ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா? இல்லக்கா, சக்தி தோசை ஊத்தி கொடுத்தாரு. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சட்னி அரைச்சிருந்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். சக்தி தோசை ஊத்துனானா? ம். அவனுக்கு தோசை ஊத்தலாம் தெரியுமா? சத்தியா? ஏய் என்னடி நீ சக்தி அன்னைக்கு வச்ச பிரியாணியை மறந்துட்டியா? சூப்பரா வச்சா. அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். நல்லா செஞ்சிடலாம். பயங்கரமா செஞ்சிருந்தான். ஆமா ஆமா, அப்பத்தா ஊர்ல சமைச்சாண்டி அவன். ஐயோ அந்த பிரியாணி. ஏன் ஜனனி, இன்னும் அப்படியே தான் சமைக்கிறானா இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏ நீ ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அக்கா மாதிரி சமைக்கல, அவன் சமைக்க மாட்டானா? அக்கா நல்லா சமைக்கிறாருக்கா. ஈஸ்வரி அக்கா சொல்லி கொடுத்தாங்களாமா. பாரு ஜனனி, இந்த தோசை மாவு வேணும்னு வச்சுக்கேன். இந்த ரோடு முனையில ரமணி அக்கான்னு ஒருத்தங்க கடை வச்சிருக்காங்களாம். அவங்க மாவு சூப்பரா இருக்கான். நல்லா வருது இட்லி தோசை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேணும்னா அங்க வாங்கிக்க. சரிக்கா. ஐய, இந்த மாவாட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நான்லாம் என் வாழ்க்கையில ஒரு 500 மணி நேரம் மாவாட்டுறதுலயே கழிச்சிருப்பேன். ஏய் நான்லாம் ஆட்டுக்கல்ல எத்தனை நாள் ஆட்டியிருக்கேன் தெரியுமா? அப்புறம் தான் கிரைண்டர். அண்ணி நான் கூட ஆட்டியிருக்கேன். நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். அளக்குறவ இன்னும் கொஞ்சம் வச்சுக்க. போதும். யாதிர, ஆமா அவன் ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தானே, அவனுக்காண்டி வந்து பேசிச்சு அந்த பொம்பளை. இந்த மஞ்சத்தாலியை மாத்தி போடணும்னு துப்பு இருக்கு அதுங்களுக்கு. எவனோ வேண்டுதலுக்கு கட்டி வச்சிருந்த தாலியை உனக்கு கட்டி அதை நீ புடுங்கி போட்டு திரும்ப ரோட்லேருந்து அதை பொறுக்கி எடுத்து திரும்ப உனக்கே கட்டி அந்த கயிறையாவது மாத்தி தொலைடி. பார்க்க சகிக்கல. சே, அது எதுக்குக்கா மாத்தணும்? கன்றாவியா இருக்குல்ல. என் வாழ்க்கையே கன்றாவியா இருக்கு. அத பத்தி கேட்க யாரும் இல்ல. இப்ப இதெல்லாம் ஒரு விஷயமா? அட போங்க அண்ணி. ஐயோ தங்கம். அக்கா, இவனுக்குலாம் சாவே கிடையாதுக்கா. இங்கே சாப்பிடுறியா? இல்ல, டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனை போ சொல்லுடி. இல்ல நீ இப்ப சொன்னது உண்மை இல்லன்னு பொய்யாக்கி விடுவோம் பாரு. ஏய் எனக்கு இல்ல, உனக்கு தான். ஏன் எப்பா, என்னப்பா வேணும் உனக்கு இப்ப? அக்கா, அங்க எதுவுமே ரெடி பண்ணல, அதான் கேட்க வந்தேன். என்னத்த ரெடி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நைட் தான். ஐயோ ஏண்டா, அதே நினைப்புல தான் சுத்துவியா நீ? இப்போ ஃபர்ஸ்ட் நைட் தான் ரொம்ப முக்கியமா? உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவனுக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கு. பேசாம போயிடுற, நல்லா இருப்பா. எனக்கு நடக்காம இருந்தா மட்டும் உலக பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சுல, எனக்கு மட்டும் தடுக்கீங்க. ஐயோ, கேள்வி எல்லாம் கரெக்டா தான் கேக்குற, ஆனா ராங் டைமிங்ல கேக்குற.
இந்தாரு அவ உன்னை ஏத்துக்கவே இல்ல. ஆ எது ஏத்துக்கலையா? ஆத்தாடி, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஏன்டா ஏத்துக்கிறவளா இருந்தா உன்னை ஏன்டா விரட்டி விடுறா? உன் மாளிகையிலே இந்நேரத்துக்கு உன் முதராத்திரி முடிஞ்சிருக்காதா? யோ மாமா, யோ எனக்கு இங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன தூங்கிட்டு இருக்க? வாயா இங்க. எதுக்குடா கத்துற? நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டல. ஏய். பஸ் ஸ்டாண்டுக்காக நாய் மாதிரி காத்திருக்கேன். கத்தாதடா, கத்தாத. அப்ப பஸ் ஸ்டாண்ட் எடுத்துங்க. இங்கனே வா. ஏய், பைத்தியமாடா நீ? அங்க ரூம் ரெடி பண்ணுங்க. உன் மாமே வருவான், அவன்கிட்ட போய் கேளு. ஆதிரிக்கு நான் என்னைக்குமே நன்றி உள்ள நாய் தான். புரியலையா உங்களுக்கு? அவனை அடிச்சு துரத்துங்க. யோ மாமா, என்னையா தூங்கி இருக்கியா? டேய், கத்தாதடா. யோ எங்க அம்மா அங்க இருந்து கிளம்போதே சொன்னா, இவளுக்கெல்லாம் நம்பாத, புளியா சரியில்லைன்னு. நீ மட்டும் ஜவுன் எடுத்து போயிட்டா நான் எங்கேயா போறது? ஏய், புள்ள எல்லாம் தூங்குது இல்ல, எதுக்கு கத்திக்கு இருக்க? யோ காட்டு கத்திட்டு இருக்க, அங்க என்னையா தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வாயா. ஏய், இங்க என்னடா பொம்பளைங்களோட கூட்டம் போட்டுட்டு இருக்க? இங்க என்ன சேர்ந்து மாவு அரைச்சிட்டு இருக்க? என்ன காட்டு கத்திட்டு இருக்க? பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, பைத்தியக்கார. அப்ப எனக்கு இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லையா? யாரா சொன்னது? அக்காக்கு எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்களே கேட்டு சொல்லுங்க மாமா. ஏய், இவளுங்க என்ன சொல்றது? யாதுர எந்திரி, எந்த ரூம் போ. ஏய், என்னால வர முடியாது. எந்திரிச்சு போ. ஏய், என்னால வர முடியாது. ஏங்க, வா, ஏங்க, அவனுக்கு அண்ணனா இல்ல வேற எதுவுமா? அவன் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா? அவனோட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவனே அத்தை ரூம்ல உருண்டுகிட்டு இருக்கான். எந்த ரூம் ரெடி பண்ண சொல்றீங்க? ஏய், இவன் எதுக்கு அந்த ரூம்ல உருண்டு படுக்கணும்? ஏய், நீ அந்த பெரிய ரூம் எடுத்துக்கோ, சரியா? ஏய், நீ எந்திச்சு போ. இதுங்களோட உட்காந்து கதை அடிக்க வேண்டாம், எந்திச்சு போ. இங்க பாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன். இவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னது? இவனை பார்த்தாலே பிடிக்கலையா? ஏய், இவன் தாண்டி உன் புருஷன். அதுல எந்த மாத்தமும் இல்ல. முதல்ல எந்திரிச்சு போய் என் கூட குடும்ப நடத்துற வழியை பாரு. போ. அவனெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. போ. ஏங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? குடும்பம் நடத்துறதுன்னு உங்களுக்கு முதல்ல குடும்பம் நடத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஏய், தெரு ஒரு நாள் என்கிட்ட மொத்தமா வாங்க போற நீ. அண்ணியோட உன் கதையை முடிய போகுது. அது வரைக்கும் எவ்வளவு முடியுமா பேசிக்கடி, பேசிக்க. இல்ல, அண்ணன் 4 நாள் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் பாரு அடி. 50 பேரையும் தெறிக்க விடுற. மாமா, ஏன் பிரச்சனையை முடிச்சு விட சொன்னா உன் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டு இருக்க? அட சும்மாறா கொஞ்ச நேரம் இருக்கு பாரு. ஏங்க, எனக்கு ஒரு டவுட். உங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் உங்களை எப்படி பாக்குறாருன்னு நல்லா தெரியும். உங்களை அடியாளா பாக்குறாரு. ஞான மாமாவை எடுபடியா பாக்குறாரு. இவனை தலையாட்டியா பாக்குறாரு. அவரு நீங்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவர் மேல இருக்கிறது மரியாதையா, பாசமா, பக்தியா? என்ன இளவுனே புரியலையே. ஏய் தெரு, எனக்கு என்ன இருக்குன்னு ஓன்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பொத்திக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாருண்ணா. அப்படி இல்லைங்க. இப்ப இந்த முகத்தை பார்த்தா உங்களுக்கு பாசம் வருதோ, மரியாதை வருதோ, பக்தி வருதோ, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இது பணக்கார குணசேகர முகம். இதே ஜனனி கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு நாள் போய் கட்டட வேலை பார்த்தாருல, அதே மாதிரி காசே இல்லாத குணசேகரனா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை, பக்தி, பாசம் அப்படியே இருந்திருக்குமான்னு யோசிக்கிறேன். நீ ஒரு மண்ணு யோசிக்க வேணாம். உன் வேலையை மட்டும் பாரு. எந்திரிச்சு பா. என்னால முடியாது. ஏய், என்னால முடியாது. எந்திரிங்க. எந்திரி. வா. அவளை விடமாட்டல. வா. வான்னு சொல்றேன். வா. சித்தப்பா, என் கையை விடு. இந்த குழந்தை போலீஸ் வந்துருச்சு மாமா. கையை விடு. நீங்க அடங்கவே மாட்டீங்களா சித்தப்பா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? நிறுத்துங்க சித்தப்பா. ஏய், நீ தானே எங்க சித்தப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்க. பேசாம போறியா இல்ல போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கவா? ஆமா. ஒன்னையும் உங்க அம்மாவையும் 2 பேரையும் புடிச்சு கொடுத்துறோம் பாத்துக்கோ. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஏய் கதிரு, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. என்னையா உன் வீரத்தை போய் அந்த புள்ளைட்ட காட்ட போறியா? அவளை உன்னால அடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். வா இந்த பக்கம் வாங்கிட்டு, அப்புறம் உனக்கு தான் வில்லங்கமா போயிரும் சொல்லிவிட்டேன். பாயாம இருக்க மாட்டியா நீ? பேசுங்க, இன்னும் நல்லா பேசுங்க. தாருங்க, இன்னும் 4 நாள் தான். அது வரைக்கும் எவ்வளவு ஆட்டம் போட்டுமோ போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வைக்கிறேன் உங்களுக்கு வெயிட். ஏய் வாடா. அப்ப நான் உங்க ரூம்ல படுக்கவா? ஓ ஏய் வாடா, அண்ணன்ட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். வா நட.
நடக்கு இருக்கு. நீ உட்காரு, உட்காந்து ஐயோ சாப்பிடு. நீ எனக்கு வேண்டாம் நீ ஏய், இப்பதானே சொன்னேன் தெம்பா சாப்பிடணும்னு. இங்க இரு. சண்டைக்காண்டி சாப்பிடாம படுத்திருந்தா இந்நேரம் நாங்க செத்த இடத்துல எல்லாம் புல்லு முளைச்சிருக்கோம். உட்காரு முதல்ல, உட்காரு. உட்காருங்க அத்தை. உனக்கு சாப்பாடு வேணுமாடி? இல்ல சித்தி, சாப்பிட்டேன். இல்லடி, நீ சாப்பிடு. இல்லக்கா எனக்கு ஒரு இது தோசை வேணாம். ஒண்ணு சாப்பிடுறே. ஐயனுக்கு வேணாக்கா, விடு. சரி, நீ சாப்பிடு, சாப்பிடு. இவங்க சண்டை போடுறதுக்கெல்லாம் நம்ம விரதம் இருந்தனா நீ இந்த தட்டு எடு. எனக்கு வேண்டாம் நீ இந்த வீட்டை நிம்மதியா சாப்பிட இங்க கூட முடியல. ரொம்ப இனிமேதான் சாப்பிடணும். இவ்வளவு நேரம் சொன்னேன்ல சண்டை எல்லாம் இங்க நடக்குதுன்னு, சாப்பாட்டெல்லாம் நிறுத்த முடியாது. பாத்தீங்களா, முதல்ல 40-40னாங்க, இப்ப 4-4ங்கிறாங்க. ஒருவேளை 4 இவங்களுக்கு ராசியா நம்புறோம். யாருக்கு? அதை விடுங்க. எப்படியோ இந்த 4 நாள் நம்மள டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு டவுட்டுக்கா, இந்த 4 நாள்ல 40 இவங்களோட சேர்ந்துக்குச்சுன்னா 7.5 தான். யாருக்கு? நமக்கு தான். அந்த 40 அவங்களுக்கு போயிருச்சுன்னா 7.5 நமக்கு தான் வரும். ஆனா ஒண்ணுடி, எந்த 7.5 வந்தாலும் இனிமே இவங்களையே நாம் விடுறதா இல்ல. 2ல 1 பாத்துறது. 6லயும் ஜாவு, 100லயும் ஜாவு. என்ன சொல்ற? ஆமாக்கா, சாப்பிடுங்க. ஆமா, நீ சாப்பிடாதர. சாப்பிட்டு படு. வேணா அவள்கிட்ட கொஞ்சம் கராத்தே பழகிக்க. ஐயோ அண்ணி, நான் எங்க போல. சாப்பிடு. இல்ல நான் உங்க கூடயே இருக்கேன். நான் வேற தனியா இருந்தா அந்த மென்டல் வேற வந்துரும். ஆனா ஒண்ணுக்கா, நீ எந்த நேரத்துல கத்தி எடுக்கிறேன்னு சொன்னியோ, எல்லாருமே ஒரு காரணத்துக்காக கத்தியை வச்சுதான் சுத்தணும் போல இருக்கே. ஆதிர, இடுப்புல ஒரு கத்தி வச்சுக்க. எதுக்கும் வந்து ரொம்ப பண்ணான்னு எடுத்து சொருகிரு, பாத்துக்கலாம். நீ ஆமா, தைரியமா இரு. தைரியமா இரு. எங்கிட்டும் போக மாட்டோம், கூடவே இருப்போம். நீ சாப்பிடு. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் தெளிவா சொன்னா உங்களுக்கு விளங்காதா? அவதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேரணுங்கிறா. நான் போய் சேர்க்க போறேன். ஏய், எதுக்கு? நம்ம என்ன வசதி இல்லாத ஆளுகளா? இல்ல சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுல கொடுக்காம உதாரித்தனமா பண்ணிட்டு திடுறோம். நல்லா தானே இருக்கோம். நம்ம புள்ள அங்க போய் ஏன் படிக்கணும்? ஏங்க, வசதி இல்லாதவங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. நான் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க படிச்சேன். படிச்சு என்னத்தை கிழிச்சிட்டியே? என்ன எல்லாம் கலெக்டர் ஆயிட்டியல? சும்மா நில்லுங்க பேசாம. நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால சாதிக்க முடியாம போல மாமா, சில சதினால சாதிக்க முடியாம போயிடுச்சு. இல்லனா நீ அப்படியே ராக்கெட் விட்டுருப்பியோ? ராக்கெட் விட்டவங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தெரியுமா? லிஸ்ட் எடுத்து காட்டவா? ஆமா, அப்படியே காட்டிட்டாலும் உங்களுக்கு எல்லாரையும் விளங்கிடுமாக்கும். ஏம்மா நக்கல் ராணி, இப்ப என்ன சொல்ல வர? எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சாக்கா? நானும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அந்த காலத்துல மத்தியான சாப்பாட்டுக்காக போயிருக்கேன். அன்னைக்கு நான் இருந்த நிலைமை வேற, என் குடும்பம் இருந்த நிலைமை வேற. வறுமைக்காக போனேன். இன்னைக்கு எதுக்கு போனோம், என்ன அவசியம்னு கேட்குறேன். அதான் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆயிட்டோம்ல, திருப்பி எதுக்கு பின்னாடி போகணுங்கிறியே? அதெல்லாம் போக முடியாது, வேண்டாம், தேவையில்லை. ஏங்க, பணம் நிறைய கேட்குற காலேஜ்ல என்னத்தை சொல்லி தராங்கன்னு நீங்க தானே அடிக்கடி பேசிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கோவத்தில் சொல்றது. அதுக்காக என் வீட்டு பிள்ளை போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சா ஊர் நாட்டில் என்ன பேசுவேன்? பணம் கொடுக்குற காலேஜாக இருந்தாலும் அந்த காலேஜை படித்தா தான் என் பிள்ளைக்கு எனக்கும் பெருமை. தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இவங்களும். இன்னார் வீட்டு பிள்ளைனா இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. இல்லைங்க, நீங்க பேசுறது ஒரு துளி கூட நியாயம் கிடையாதுங்க. தோ நம்ம ஐஸ்வர்யா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பெரிய ஸ்கூல், பணம் கட்டி படிக்கிற ஸ்கூல், அதுல தாங்க படிச்சுட்டு வரா. ஆனா இப்ப அவளுக்கு இருக்கிற அறிவும் அனுபவமும் அதை தாண்டி போகணுங்க. அதே 8ஆம் கிளாஸ் படிக்கிற இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு நீங்க பேசி பாருங்க, வாழ்க்கையை பத்தி 4 கேள்வி கேட்டு பாருங்க, அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. படிக்கிற பாடம் வேற, அனுபவ படிப்புங்கிறது வேற. அத புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு இதுதான் வேணும்னு அவ தீர்மானமா இருக்கா. அவ தீர்மானமா இருந்தான்னா அதை கேட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துடுவீங்களா? என்னங்கண்ணா ஒத்தாளன்னு கத்திட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? அப்ப இதுல உனக்கு சம்மதமா? என்னப்பா நீ? நம்ம வீட்டில் வேலை செய்யற ராணி பிள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒரே ஸ்கூல்ல படிச்சா என்ன ஆகுறது? இங்க வேறண்ணே, அந்த ராணி பிள்ளைங்கெல்லாம் கான்வென்ட்ல படிக்குது. கேட்டியாப்பா? எல்லா குடும்பத்திலையும் அப்பா அத்தா கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரிவாங்க. நம்ம வீட்டில் அப்படியே தலைகளா இருக்கு. நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ரூட்ல போய் நம்ம குடும்ப மானத்தை வாங்கலான்னு பாக்குறாங்க. ஏங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறது அவமானம்னு யாருங்க சொன்னது? எங்களெல்லாம் விட அனுபவம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குல்ல. எல்லா வித்தையும் எனக்கு தெரியும்னு பேசுற நீங்க சில பல விஷயங்களுக்கு ஆடிட்டரை நம்பி தானே இருக்கீங்க. சோ அவங்கள சார்ந்து இருக்கிற நீங்க முட்டாள்னு ஆயிடுவீங்களா?
பொண்ணுங்களுக்கெல்லாம் படிப்பு எதுக்குன்னு பேசுற நீங்க இந்த விஷயத்துல போய் முரண்டு பிடிக்கிறது தாங்க எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஞானம், இது சரியா வராதுப்பா. உன் புள்ள படிக்குதோ இல்லை குட்டிச்சவரா போதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம பணம் கட்டி சேர்த்த ஸ்கூலில் தான் இந்த குடும்பத்து புள்ள படிக்கணும். அதில் நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கேன். அதை யாராவது மாற்றணும்னு நினச்சாங்கன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்ப்பா. அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்தில் உன் புள்ள படிப்பு விஷயத்தில் ஒரு அப்பனா நீ நிற்கப்பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏ கதிரே, வாப்பா போகலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பள்ளிக்கூடத்து பிரச்சனையை கையில் எடுத்துருக்காளுங்க. அதான் சொல்லிட்டு போயிட்டார்ல, போய் வேலையை பார். முடியாதுங்க, நான் போய் விசாரிச்சு ஸ்கூலை மாற்றி சேர்த்து விட்டுதே வருவேன். ஏய், என்னடி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நீ இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்கிய? என்னப்போ இந்தாரு, நானும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன், சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த காசுல தான் உங்களுக்கு ஃபீஸும் கட்டுறேன். வா ஐசு. ஏய் இந்தாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ரேணுகா, அப்புறம் நடக்கிறது வேற. ஏங்க, உங்களுக்கு மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட இந்த தடவையாவதும் இந்த ஒரே ஒரு தரமாவதும் நியாயத்து பக்கம் நில்லுங்க. என் புள்ளையும் தானே, நான் பாத்துக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. உன் புள்ள படிச்சாலோ இல்ல எக்கேடு கெட்டு போனாலோ எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அதை நினைவுல வச்சுக்கோங்க. ஒரு தரமாவது புள்ள சொல்றத கேளுங்க, பாப்போம். வாடி, அண்ணன் சொன்னா போதும் வந்துரும். வரேன்க்கா. போயிட்டு வா. தோழர், பட்டம்மாள் விஷயத்துல நம்மளோட அடுத்த மூவ் என்ன? கௌதம் கால் பண்ண. ஹலோ, சொல்லுங்க ஃபர்கானா. தோழர் பேசுறாரு. கௌதம், எங்க இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் தோழர். வேண்டாம், நீங்க நேரா அந்த பட்டம்மா வீட்டுக்கு போய் அங்க நிலைமை என்னன்னு பார்த்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா? இப்போவே வா. என்ன கௌதம் இப்பவே வான்னு கேட்குறீங்க? இதை பாருங்க, சில நேரங்களில் அப்புறங்கிற விஷயமே இல்லாமல் போயிடலாம். இட்ஸ் நவ் ஆர் நேவர். புரியுதா? அப்படி இல்லை தோழர், நான் உடனே போகிறேன். உடனே போகிறீங்கிறீங்க, எப்படி போவீங்க? அட்ரஸ் தெரியுமா? ஆமாம், இல்லை எனக்கு அட்ரஸ் வேணும். கொஞ்சம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்து தகவல் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்கானா அந்த அட்ரஸை மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த அட்ரஸுக்கு போய் அங்கே என்ன நிலைமைன்னு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளேஸ்க்கு வந்துடுங்க. ஓகே 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 தோழர். சரிங்க. உங்களுக்கு இப்போவும் கௌதம் மேல முழு நம்பிக்கை இருக்கா தோழர்? ஏன்னா அவர் காட்டுற தயக்கமும் பேச்சில் காட்டுற தடுமாற்றமும் உங்களை யோசிக்க வைக்கலையா? இதை பாருமா, அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம், அதை முடிச்சுட்டு வரட்டும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் உடைச்சி பேசிட முடியாது, பேசிடவும் கூடாது. சில ரகசியங்களாகவே வச்சுருக்கிறது தான் எல்லா நேரத்துலையுமே நல்லது. ஒவ்வொரு நகர்வுலையும் இந்த மாதிரி பல ஆச்சரியங்கள் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கும் ஃபர்கானா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. கௌதம்க்கு அந்த அட்ரஸை ஷேர் பண்ணிவிடு. ஓகே. ஜனனி,
என்ன அப்பத்த முகத்துல எல்லாம் என்னமோ வந்திருக்கு? சிஸ்டர் ஏதோ ஆல்டர்னேட் மெடிசன் கொடுத்து அது ஒத்துக்காம அப்பத்த அலர்ஜி ஆயிடுச்சு. மாத்தி கொடுக்க சொல்லியிருக்கேன். ரொம்ப கம்பீரமா ஆரோக்கியமா பார்த்த மனுஷிய இப்படி நினைவில்லாம பெட்ல இருக்கிறத பார்க்க என்னால ஏத்துக்க முடியல சக்தி, ஏத்துக்க முடியல. அப்பத்தோட குரல் என் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சீக்கிரமா அப்பத்த நார்மல் ஆகணும் சக்தி. பாவம்